தமன்னா பாட்டியா. தமன்னா பாட்டியா பற்றி நம்மளுக்கு தெரியும். ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடா, அதுக்கப்புறம் ஹிந்தி மூவிஸில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. சரி, அவங்கள பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து ஹெப்பால்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல். இதில் சிந்தியும் வந்து ஒரு மதம் தான். லைக் நம்ம பஞ்சாபி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதே ஒரு கேட்டகரியில் வர ஒரு இதுதான் வந்து சிந்தி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் யாரெல்லாம் வந்து பாப்புலராக இருக்காங்களோ, இல்லைனா சிந்தி கம்யூனிட்டியிலேருந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து இருக்குது. அதில் வந்து ரன்வீர் சிங், அதே மாதிரி தமன்னாங்களெல்லாம் வந்து சொல்லி எந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, படிக்கிறது எல்லாருமே சேர்ந்து தான் படிக்க போகிறோம். ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை ஒரு ஆக்டர் அவங்களெல்லாம் பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் கலந்தவங்க, அதே மாதிரி நிறைய சாதனைகள் படித்தவங்க, பெண்கள்லேயே வந்து நிறைய பேர் வந்து கல்வியில் வந்து சாதனை படித்தவங்க, அப்படி எத்தனையோ வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சினிமா துறையிலேருந்து ஒருத்தரை வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறீங்க? நான் வந்து சினிமா துறையை பற்றி எதுவுமே வந்து தப்பாகவே சொல்லலை. நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா தான் இவங்களுக்கு தெரியுமா என்ன? ஒரு 2 வயசு குழந்தைய கூட ஒரு ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் கேம் விளையாடுறது எப்படி, அதில் கார்ட்டூன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து தெரியாதா? அப்படி சொல்லி கொடுத்து என்ன தான் வந்து முன்னுதாரணமாக காட்ட போகிறீங்க, இல்லைன்னா சொல்ல போகிறீங்க? இவங்கெல்லாம் வந்து என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்க, நாட்டை வந்து காப்பாற்றினாங்க, ஸோ இவங்கள பற்றி தெரிஞ்சாதான் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, இப்போ இவங்கள பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு சாப்டர்லேயும் போட்டாச்சு. இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எதுக்கு தமன்னாவை பற்றியெல்லாம் வந்து எதுக்கு வந்து தமன்னா மட்டும் இல்லை, அந்த இடத்துல எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலும் எதுக்கு நாங்கள் எதெல்லாம் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பற்றி நாங்கள் படிக்கணும், இல்லை எங்களோட குழந்தைகள் எதுக்கு படிக்கணும்? இதுவே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல சேவை செஞ்சவங்க, இல்லைனா முன்னுதாரணமாக இருக்கிறவங்க, நிறைய சாதனைகள் படித்தவங்க, அவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஓகே. ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க. இவங்கள பற்றி படித்து எந்த பிரயோஜனம் கிடையாதுல்ல, யூஸ் இல்லைல்ல. இவங்களெல்லாம் வந்து பற்றி படிக்கிறதுக்கு பாடப்புஸ்தகத்தில் இருந்தால் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து மொபைல் திறந்தாலே இல்லை டிவி ஓப்பன் பண்ணாலே வந்து எல்லாமே வந்து எல்லாரை பற்றியும் வந்து தான் காமிக்கிறாங்க. ஸோ இது செப்பரேட்டாக வந்து இவங்களெல்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்து தான் படிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து அவங்கவுங்க சிலபஸை வந்து தேர்ந்தெடுக்கிற ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. சரி, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய மெயில்ஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கடைசியில் ஸ்கூல் சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட போர்டு தான் வந்து இந்த சிலபஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசி வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் நாம் பிரச்சனை பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு தனியார் ஸ்கூல், அதனால தானே யாருமே வந்து இந்த பிரச்சனையே வந்து கண்டுக்கிறதே இல்லை. நியூஸில் கூட இது வந்து பெரிய விஷயமா வந்து போடுறதே இல்லை. இதுக்கு பேர் தான் வந்து ஜனநாயகம்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு திரியிறாங்க. புரியல என்னென்னு ஜனநாயகம்னு சொல்லிட்டு. ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் தானே பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மீடியாவும் வெளியே வரல, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.